திண்ணைக்கு வந்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நம்ம பார்க்க போறது எள்ளுருண்டை. இப்ப இந்த எள்ளுருண்டை பண்றதுக்கு நாம எடுத்துக்கிறது 1 கப் எள்ளு, 1/4 கப் பொட்டுக்கடலை. இப்போ இதுல நம்ம எள்ளு 1 கப் எள்ளையும் நல்லா வாணலியில மிதமான தீயில வச்சு வறுத்துக்க போறோம். இந்த எள்ளு வறுபட்டது எப்படி தெரியும் அப்படின்னா, ஒண்ணு அதோட வாசனை வரும், இன்னொன்னு அது படப்படன்னு பொரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பொரியிற சத்தம் கேட்கவும் கொஞ்ச நேரம் அதை பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்ப வறுத்த எள்ளை நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆற விட்டுட்டு அது கூட நாம எடுத்து வச்சிருக்கிற 1/4 கப் பொட்டுக்கடலையும் சேர்த்து ஒரு மிக்சி ஜார்ல போட்டு இப்ப நாம அதை அரைச்சிக்க போறோம். ரொம்ப நைஸா அரைக்கணும் இல்ல, கொரகொரப்பா நம்ம அரைச்சா போதும். அரைச்சிட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/2 கப்பு வெல்லத்தூள், அதாவது வெல்லத்தை பொடி பண்ணி வச்சிருக்கிற அந்த வெல்லத்தூள் 1/2 கப்பையும் இப்ப இது கூட நம்ம சேர்த்துக்க போறோம். இப்ப வெல்லத்தூள் சேர்த்த பிறகு அது நல்லா அந்த எள்ளு பொட்டுக்கடலை கலவையோட நல்லா கலக்குற மாதிரி கலக்க விட்டு எடுத்தா போதும். ரொம்ப அரைக்கணும்னு அவசியம். இப்ப அரைச்சு எடுத்த அந்த பொடி இருக்கும் இல்லையா, அந்த கலவையை இத மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா நம்ம பிடிச்சுக்கலாம். இப்ப நான் முதல்ல வெறுமனே அப்படியே பொட்டுக்கடலை போடாம பிடிச்சிருக்கேன். இப்ப இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்க பொட்டுக்கடலை கலந்துக்கிட்டு பிடிச்சீங்கன்னா அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அதுல வெளியே அந்த பொட்டுக்கடலை ஒவ்வொன்று அப்படி வெளியே தெரியும் போது அது பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும். சாப்பிடும் போது அது கடிப்படுறது நல்லாவே இருக்கும். இப்ப சில எள்ளு எண்ணெய் பசை அவ்வளவா இருக்காது, அதனால நம்ம அரைச்சி எடுத்த பிறகு ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நீங்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், அதாவது நல்லெண்ணெய் இந்த எள்ளுல இருந்து எடுக்கப்படுற எண்ணெய் தான், அதனால அதை சேர்த்து இப்ப நம்ம உருண்டைகள் பிடிக்கலாம். அதுவும் உடம்புக்கு நல்லதுதான். இப்போ சிலருக்கு பொட்டுக்கடலை சேர்க்கறது விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க பொட்டுக்கடலை சேர்க்காம அது எள்ள மட்டும் வறுத்துட்டு வெல்லத்தை கொஞ்சம் அளவா குறைச்சிட்டு நீங்க இதே மாதிரி பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கும். பொட்டுக்கடலை சேர்க்கலைன்னா அந்த எள்ளுருண்டை இந்த மாதிரி இருக்கும். இப்ப 2 வகையுமே ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியில அடுத்து சந்திக்கலாம். நன்றி.